புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கே பாலு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சின்னசேலம் பக்கத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் ஒன்றாக கிணற்றில் கொதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அது கல்லூரியினுடைய கட்டணம் தொடர்பாக இருக்கக்கூடிய முறைகேடுகளை அவங்க வருத்தம் தெரிவித்து அந்த தற்கொலையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனைக்கு உண்டான எதிர்ப்பின் வடிவமாக தற்கொலையை மாறிக்கொண்டு வருவதை சமீப காலங்களில் பார்க்க முடியுது. பாலு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? அதாவது பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்கள் அந்த காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது இதற்கான ஒரு தீர்வு இருக்கிறது, நமக்கு ஆறுதல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற குறைந்தபட்ச நம்பிக்கை ஒளி அவர்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக இந்த முயற்சியை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் 3 மாணவிகள் ஒரே நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டிருப்பது என்பது உளவியல் ரீதியாக எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த கல்லூரி ஒரு யோக மருத்துவ கல்லூரி. அது அந்த கல்லூரியிலே கடந்த 8 மாதங்களாக பிரச்சனை இருக்கிறது. அடிப்படை வசதிகள் இல்லை, அதிகமான கட்டணம் வசூலிக்கிறார்கள், அங்கே வகுப்பறைகள் சரியாக இல்லை, ஆசிரியர்கள் இல்லை என்ற பல்வேறு பிரச்சனைகள் அங்கே அதிகமாக இருந்து இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து அந்த பெண்கள் அந்த மாணவிகள் மனு அளித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அலுவலகத்திற்கு மனு அளித்திருக்கிறார்கள். எந்த விதமான அதற்கான வாய்ப்பும் அங்கே இல்லை இதை சரி செய்வதற்கு என்று சொல்லக்கூடிய அளவில் திருவாரூரில் வாழக்கூடிய மக்கள், திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே கள்ளக்குறிச்சியில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வி கற்க வேண்டும் என்ற அவருடைய வேட்கை பொய்த்து போய்விட்டதே. நமக்கு எதிர்காலம் என்ன? மிகப்பெரிய அளவில் கட்டண வசூல். இன்னும் சொல்ல போனால் அந்த கல்லூரியை பற்றி விசாரிக்கின்ற பொழுது பல மர்மங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்கள் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடியவர்களே உளவியல் ரீதியாக அவர்களை சித்திரவதை செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று காலை நான் பத்திரிகையில் பார்க்கின்ற பொழுது கடைசியாக அதில் ஒரு வரியை சொல்கிறார்கள், வெளி நபர்களின் பாலியல் தொந்தரவால் மாணவிகள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது என்று சொல்கிறார். ஆனால் அதே செய்தித்தாளில் என்ன சொல்கிறார் என்றால், கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் மாலதி தலைமையிலான அந்த குழுவினர் ஆய்வு செய்து அளித்த அறிக்கையில் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது அரசு இப்பொழுதே அந்த கல்லூரி நிர்வாகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஒரு தீவிரமான விசாரணை, ஒரு நடுநிலையான விசாரணை இந்த 3 மாணவிகளுடைய தற்கொலைக்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்முடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொன்னதை போல பொது நிறுவனங்களில் அல்லது விடுதிகளில் சமூகத்தில் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் எழுவது இயற்கை. ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை வேண்டும். அதில் யாரும் மாறுபட்ட கருத்து கிடையாது. தற்கொலை என்பது ஒரு கோழைத்தனமான முடிவு என்பது தான் அன்றையிலிருந்து இன்று வரை பேசப்படுகிற செய்தி. ஆனால் ஒரு கல்வி நிறுவனத்தில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய 3 மாணவிகள் ஒரே நேரத்தில் அவருடைய துப்பட்டாவால் கைகள் கட்டப்பட்ட நிலையில் என்று வருகிற போதுதான் இது தற்கொலை தானா அல்லது வேறு ஏதேனும் பின்னணிகள் சூழ்ந்திருக்கிறதா? 3 பேரும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு தனியாருடைய கிணற்று விட வேண்டிய சூழல் என்ன? அப்படி போராட்ட குணம் இருந்தால் அரசாங்கத்தையோ அந்த நிறுவனத்தையோ அச்சுறுத்தி கொண்டே இருந்திருக்கலாம் அல்லவா? போராடினார்கள். அதற்கான வலிமை அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கும்போது அதிகாரத்தை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் அந்த கிணற்றில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் என்று சொல்லுகிற போதுதான் இவர்கள் ஏற்கனவே அந்த நிறுவனத்தை எதிர்த்து போராடிய உள்ளமும் இருக்கிற காரணத்தால் இது தற்கொலைதானா அல்லது பிறரால் துன்புறுத்தப்பட்ட நிலையில் அந்த கொலைக்கு உள்ளானார்களா என்ற ஐயப்பாடும் எடத்தான் செய்கிறது என்பதுதான் இந்த செய்தியின் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும். இல்லாமல் போனால் வேறு. அவர்கள் எழுதியதாக அங்க ஒரு கடிதம் கிடைக்குது. அதுவும் அங்க உண்டான கட்டணத்திற்கு எதிராக நிச்சயமாக நிர்வாகம் மாணவர்களை நடத்தும் போக்குக்கு எதிராக இருக்கக்கூடிய உணர்வுகளை போராடி இருக்கிறார்கள் என்பது உண்மை. மாலதி அந்த வட்டாட்சியர் ஆய்வு செய்திருக்கிறார் என்பது உண்மை. அது கட்டமைப்பு இல்லை என்று சொல்லியிருப்பதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். சகோதரர் சொன்னதை போல திருவாரூரிலிருந்து படிக்கப்படும் ஒரு மாணவி, செய்யூரை சார்ந்த ஒரு மாணவி, சென்னை எர்ணாவூரை சார்ந்த மாணவி, 3 பேரும் ஒன்று கூடி கோழைத்தனமான முடிவை எடுத்திருப்பார்களா? இங்கு மாத்திரமல்ல, சமீபத்தில் கூட புரஷவாக்கத்தில் கூடிய சிறுவர் பள்ளி. இல்ல, அது நம்ம சாதாரணமாக ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம சிலர் தற்கொலை செய்து கொள்வதை
தற்கொலை என்பது ஒரு கோழைத்தனமான முடிவு, ஒரு ஒரு நொடி நேரத்துல, ஒரு நிமிட நேரத்துல வரக்கூடிய முடிவுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகள் வரும்போது நான் தற்கொலைக்கு ஆதரவாக அல்லது எதிர்ப்பின் வடிவமாக தற்கொலை பண்ணணுங்கிறத ஆதரிச்சு நான் பேசுறேன். ஆனா விபத்தாக நடந்துவிடக்கூடிய தற்கொலைகளை ஒரு தனிநபர் கோழைத்தனமானது அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் ஒரு பிரச்சனையின் போது முடிவெடுக்கிறதாக இருந்தால் அறுதியிட்டு திடீரென முடிவெடுத்தால் திடீரென ஆகிவிட்டது. ஆனால் 3 பேர் 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவிகள் தொடர்ந்து போராடி கலெக்டர் அலுவலகம் வரை சென்று முதலமைச்சருக்கு மனு கொடுத்து வட்டாட்சியர் ஆய்வு நடத்தி 3 பேரும் ஒரே நேரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படி போராடக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள் இதை வலியுறுத்தி கூட ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். உள்ளபடி அவர்கள் தற்கொலைதான் என்று இருந்திருந்தால் என்ன சந்தேகம்? அது மாறுபட்ட கருத்தாக கூட இருக்கலாம். அண்ணன் செழியன் அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அந்த தற்கொலை என்பது கொலைத்தனம் என்றும் இந்த கொலையா தற்கொலையா என்பதும் இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய விஷயமாக இல்லாமல் இந்த சூழலில் ஐயப்பாடு என்றாலும் முதல் கட்ட செய்தி நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால் 2 விஷயம். அவர் 3 பேரும் கையை கட்டிட்டு தற்கொலை பண்றது அது எதிர்ப்பின் வடிவமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கொஞ்சம் தயக்கம் இருக்கு. அப்படி அந்த முடிவெடுத்திருந்தால் இன்னும் வெளிப்படுத்தி விட்டு முடிவெடுத்திருப்பார்கள். அதாவது அது கடிதமும் எழுதியிருப்பதாக சொல்லப்படுது. இன்று விவாதிக்க வேண்டியது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையை ஒவ்வொருவருக்கும் சரி செய்ய வேண்டும் என்பது ஒரு சுமூகமான சூழலில் செய்ய வேண்டியது. இந்த சூழலில் நாம் விவாதிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த சூழலுக்கு தள்ளப்பட்ட அந்த மாணவிகளுக்கு அந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இந்த அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் இந்த மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள், முதலமைச்சர் அலுவலகத்திற்கு மனு அளித்திருக்கிறார்கள், அறிக்கை வந்திருக்கிறது. ஒரு அரசு துறையை சார்ந்தவர்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள், மாவட்ட ஆட்சியர் அந்த கல்லூரிக்கு ஆய்வுகளை மேற்கொண்டு ஏன் இந்த கட்டமைப்பு வசதிகள் இல்லை, கட்டணம் என்னானது, மாணவிகள் கேட்கக்கூடிய கோரிக்கை சரியா தவறா என்று ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தால் நிச்சயமாக எவ்வளவு மனவலிமை இல்லாதவர்களாக இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் நாம் இந்த சமூகத்தில் வாழலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. அரசு ஆய்வு செய்திருக்கிறது, ஆய்வுக்கு பிறகு அறிக்கை வந்திருக்கு, அறிக்கையின் மேல நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க. அதுதான் நீங்க கேக்குறீங்க. இப்பொழுது சிறுவர் பள்ளி மாணவர்கள் அங்கு இருக்கக்கூடிய விடுதி கோளாறு, தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய விடுதி கோளாறு, பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதி கோளாறில் அந்தந்த மாணவர்கள் அவ்வப்போது வகுப்பு புறக்கணிப்போ விடுதி புறக்கணிப்போ உணவு உண்ணாமலேயோ போராட்டம் நடத்தி வட்டாட்சியர் வளர்த்து உடனே தீர்வு காண்கிறார்கள். அது உடனுக்குடன் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகிற போராட்டத்துடைய கிடைக்கக்கூடிய வெற்றி. ஆனால் இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது பெண்களாக இருக்கிற காரணத்தால் அரசு இந்த காரியங்களை செய்ய தவறியது என்பது 100க்கு 100 உண்மை. அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உண்மை. ஆனால் அவர்கள் அந்த உளச்சோர்வு 3 பேரும் ஒரே நேரத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தற்கொலைக்கு முயன்றிருப்பார்களா என்ற சந்தேகங்களை இருப்பது. தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கல்வி நிறுவனம் கூட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணால் தான் நடத்தப்படுகிறது. அது நம்ம சமூக ரீதியாக சொல்வதற்காக இல்லை, அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. மாணவர்களுடைய உணவு ரீதியாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை எப்படி நாம் பராமரித்து வருகிறோம். ஏனென்றால் வீட்டிலிருந்து அங்கே தங்கி படிக்கிறார்கள். பல்வேறு விதமான சிக்கல்கள் மாணவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு அரசு அவர்களுக்கு கரம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை ஒருவருக்கு இருந்தால் இது போன்ற தற்கொலை முயற்சிகள் என்பது எழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அரசு விடுதிகளுக்கே அரசாங்கம் தற்காப்பும் பாதுகாப்பும் இல்லை என்ற சூழல் தான் எல்லாரும் போராடுகிற நிலைமை. சரி, அதாவது அரசு தேவையான உதவிகளை அந்த மாணவிகளுக்கு செய்யவில்லை. அதனால ஒழுங்கு நெறிமுறையை கடைபிடித்திருக்க வேண்டும். ஒரு கவனம் என்று வந்ததற்கு பிறகாவது விதிகளை கடைபிடிக்க சொல்லி நிர்வாகத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். அது இல்லாதனால அவங்க கைவிடப்பட்ட ஒரு மனநிலையில எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக போராட்டம் இந்த முடிவுக்கு வர்றாங்கிறது ஒரு பகுதி. அதற்கு மேல கோவிச்செழியன் சட்டமன்ற உறுப்பினர் கோவிச்செழியன் எழுப்பக்கூடிய வேறு சில சந்தேகங்கள், அது போலீஸ் விசாரணையில தான் தெரிய வரணும். நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு முழுமையான விசாரணை வேணும்னு கேட்குறீங்க. இந்த அரசு மற்ற விஷயங்கள் தாண்டி இப்ப வேறொரு தற்கொலை தொடர்பாக பேசும்போது பத்திரிகையாளர் ஞானி சொன்னாரு, இதுல இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எல்லா இடங்கள்லயும் பேசுறீங்க, ஆனா வேறொரு பகுதியை நீங்க தனி மனிதர்களாக நம்ம செய்ய வேண்டிய ரோலை நம்ம செய்யறோமாங்கிறத பேசுறதுக்கு நீங்க தவறுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த நண்பர்கள் நட்பு வட்டத்திற்குள்ள தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனம் திறந்து பேசுவது, அங்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்காம போகுது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அந்த மாதிரி போக்கு போயிட்டே இருக்கு. அதை தனி மனிதர்களாக நம்ம சரி செய்வதற்கு, நம்ம சுற்றி இருக்கிற வட்டங்களில் சரி செய்வதற்கு தவறுகிறோம். மிகச்சரியான கருத்து. காரணம் என்னவென்றால்,
தனிப்பட்ட முறையில் மற்றவர்களை வைத்து பேச வேண்டாம், நம்மை வைத்தே. நமக்கு ஏதோ ஒரு தொலைபேசி வருகிறது, அது நம்மை அச்சுறுத்துகிற, நம்மை துன்புறுத்துகிற, நம்மளை கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தொலைபேசி அழைப்பு என்றால் உடனடியாக நம் முகம், உள்ளம் எல்லாம் மாறிவிடுகிறது. அதை ஒருவரிடம் கூட நாம் பகிர்ந்து கொள்வதில்லை. பகிர்ந்து கொள்ளும் வரை எல்லாம் இருண்டு விட்டதாக, நமக்கு எந்தவித ஆதரவும் இல்லை, நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற மிகப்பெரிய மன அழுத்தம் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கும். ஒரு நபரிடமாவது அந்த கருத்தை பகிர்ந்து கொண்டால் அங்கிருந்து ஒரு நம்பிக்கை கீற்று நமக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனை என்பதும் கலந்துரையாடல் என்பதும் ஒரு பொதுவானதாக அழுத்தத்தை குறைக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, சிலர் பாசிட்டிவாக சில கருத்துக்களை சொல்வார்கள். நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா எதை கேட்டாலும் அவர்கள் சிலர் எதிர்மறையாக சொல்வார்கள். இது 2 பேர் 3 பேரிடம் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய பிரச்சனையை அவர்கள் மனரீதியாக அதை தொடர்பான ஒரு தெளிவு வேண்டும் என்ற ஒரு விவாதத்தை, ஒரு கலந்துரையாடலை அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஞானி சொல்லக்கூடிய கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இது எல்லா அரசியல் காரணங்கள், அரசினுடைய நிகழ்ச்சிகள், மற்ற எல்லாவற்றையும் கடந்து, மற்ற காரணிகள் எல்லாம் எல்லாத்தையும் கடந்து ஒரு பிரச்சனைக்கோ பிரச்சனையினுடைய முடிவுக்கோ அடிப்படையா எல்லா காரணிகளையும் தள்ளி வச்சுட்டு தனி மனிதர்களாக நாம எதிர்கொள்றதுல என்ன சந்தேகமே இல்லை. இதுதான் ஒரு மரண தற்கொலைக்கான அடிப்படை காரணமே இதுதான். ஏனென்றால் இன்னொருடமிருந்து அந்த கருத்தை, அந்த விளக்கத்தை, அந்த தெளிவை அவர் பெறுவதே இல்லை. அந்த தெளிவு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த முடிவிலிருந்து மாறிவிடுவார். புறச்சூழல்களால் ஒரு மன அழுத்தத்துக்கு உட்படும் பொழுது தன்னைத்தானே மனவலிமை குன்றியவர்களாக ஒரு 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 மனம் பாதித்த நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடியது என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா சமூகத்திலும் அவர்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது தான். சகோதரர் ஞானி சொன்னதை நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன காரணத்தால் சொல்கிறேன். அந்த தனி மனித உள்ளம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, அல்லது சகோதரர் வழக்கறிஞர் சொன்னதை போல 3-4 பேரிடம் அதை கருத்து பரிமாற்றம் செய்து அந்த அடர்வை, அந்த அழுத்தத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுமே. ஆனால் இந்த முடிவு என்பது எல்லோரும் தவிர்க்கலாம். அந்த மனநிலை அமையாத கட்டத்தில், அல்லது அந்த சூழலுக்குரிய கருப்பொருள், இது வெளியே தெரிந்தால் அசிங்கமோ, இது வெளியே தெரிந்தால் பிரச்சனையோ, இது வெளியே தெரிந்தால் இன்னாருக்கு பிரச்சனையோ என்று அந்த மன அழுத்தத்துக்கு தன்னை உட்படுத்துகிற காரணத்தால் தான் 100க்கு 100 தற்கொலைகள் இந்த உள்ளத்திற்கு, அவர்கள் உள்ளத்திற்கு போகிறார்கள் என்பது உண்மை. இதற்கு பொதுவான மருந்து சகோதரர் வழக்கறிஞர் சொன்னதை போல ஒரு 4 பேரிடம் 3 பேரிடம் அந்த கருத்து பரிமாற்றம் செய்தால் அளவு புதிய ஒலிக்கீற்று கிடைக்கும். இதையே இந்த முடிவெடுக்கிற, இப்படி செய், இதற்கு இதுதானே சரி, இதற்கு இதுதானே வழி என்று சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் இது பொதுவான தற்கொலைக்கு பொருந்துமே ஒழிய இந்த 3 மாணவர்களுடைய பிரச்சனைக்கு ஒப்பிட்டு அந்த கருத்தை பார்ப்பது என்பது சரியான மனநிலைக்கு வராது என்றே கருத்து. இதற்கும் அது பொருந்தும் நிச்சயமா. அதாவது ஒரே நேரத்தில் 3 பேருங்கிறது தான் பிரச்சனை. தனி மனிதர்களாக இருந்தால் ஒரு அவசரப்பட்ட முடிவு இல்ல. நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது தனி மனித தீர்வுகளை நோக்கி இதெல்லாம் போயிடக்கூடாது. இதுக்கான சமூக தீர்வு வேணும். அரசு தலையிட்டோ சமூகம் தலையிட்டோ இதுக்கான தீர்வுகளை கொடுக்கணும். இது ஒரு தப்பித்தல் வழியாக தனி மனித ஆலோசனைகளை நீங்க முன்வைக்கிறது சரி கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை நாங்க தப்பித்தலாக சொல்லல. அந்த இறுதியான அந்த உச்சபட்ச முடிவாக தற்கொலைன்னு எடுக்கிறாங்கல்ல, அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி சக மனிதர்களோட பிரச்சனை பகிர்ந்து அந்த ஒன்று கூடல், அந்த பகிர்தல் காரணமாக ஒரு சக்தியாக வலுப்பெற்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியை எடுக்கணும். அப்படிங்கிறதுல பாலுவும் கருத்து வேறுபாடு இல்லை, ஞானிக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, எனக்கு அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சொல்லுகிற போதுதான் 3 மாணவிகள், இது ஒரு தற்கொலை நிகழ்வாக இருக்க போய் அதை இதுல பேசுறோம். அவ்வளவுதான். இந்த சம்பவத்தோட அதை ஒவ்வொரு மனித உள்ளமும் பகிர்ந்தளித்தலோடு இருந்து கொண்டால் இந்த முடிவுக்கு வர வாய்ப்பில்லை. இல்லாமல் ஏற்படுகிற ஒரு மன அழுத்தம் தான் ஒட்டுமொத்த தற்கொலை காரணம் என்பது ஞானி சொன்ன கருத்தில் மாறுபட்ட கருத்து. நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். இன்றைய தகவலாக இது இருந்து விட்டு தவறு இல்லையா? இல்ல, அதுல 2 விதமாக தனி மனிதர்களாக தற்கொலை செய்து கொள்ள கூடாதுங்கிறது ஒரு ரிலீஃப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்டாக, எதிர்ப்பின் வடிவமாக தற்கொலை செய்வது அப்படிங்கிற போக்கு அதிகரிக்குது. அது அரசியல் ரீதியாக ஊக்குவிக்கிற பழக்கமும் அதிகரிக்குது. போராட்ட குணமாக இருந்தால் அதை வேறு மாதிரி வெளிப்படுத்தி செய்திருக்கலாம் அல்லவா? இப்போ ஜெயலலிதா சிறை சென்ற போது பலர் இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு அவங்களே பணங்கள்லாம் கொடுத்தாங்க. அது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயல் தானே. ஆனால் இது அரசியல் ரீதியாக இது தவிர்க்க முடியாது. நான் பெரிய தலைவர் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் 4 பேர் எனக்காக தீக்குளிக்கணும் என்ற நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய செய்து பொதுவானது, அரசியலை கடந்து இங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை, சமூக பிரச்சனை எல்லாவற்றையும் முத்துக்குமார் கூட தீக்குளிக்க தான் செய்தார் ஈழத்தில் நடந்த அந்த பிரச்சனைக்காக.
அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணத்தை தெளிவாக தன்னுடைய கடிதத்திலே எடுத்து வைத்துவிட்டு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கிய தற்கொலை அது. எனவே எல்லா தற்கொலையையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்துவிட முடியாது. கவனத்தை ஈர்ப்பதற்கென்று தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிற சக்திகளும் உண்டு. அதனால் தமிழகமும் ஒரு இனமும் மறுமலர்ச்சி அடைகின்ற வரலாறும் உண்டு. ஆனால் அந்த மனநிலையை இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த 3 பேர் தற்கொலை தொடர்பாக ஒரு நியாயமான ஒரு விசாரணை வேண்டும். ஐயப்பாடு அதிகமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டோரின் நலனை காக்கும் அதிமுக தான் உண்மையான மக்கள் இயக்கம் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க. இல்லாதவரை ஒடுக்கப்பட்டவரின் நலனை காக்கிற அரசாக இது இருக்குது, இல்லாதவரை கைதூக்கி விடும் அரசாக அதிமுக அரசு இருக்கு அப்படின்னு அவங்க பேசுறாங்க. நீங்க அந்த அரசை தூக்கி எறிந்து வேறொரு அரசை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி களத்தில் பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறீங்க 2 பேருமே. எந்த விதத்தில் நீங்க அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்க்கிறீங்க? இந்த அஇஅதிமுக அரசை எடுத்துக்கொண்டால் இது மக்கள் விரோத அரசு என்பது நிரூபணமாகிவிட்டது. மக்கள் மத்தியில் எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு இந்த அரசு மக்களுடைய நம்பிக்கையை, மக்களுக்கான அரசு என்கிற அந்த நம்பிக்கை எழுந்து போய்விட்டது. எந்த இடத்திலும் மக்களினுடைய நலனை காக்கக்கூடிய அரசாக இது இல்லை. இவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனை காப்பது தான் எங்களுடைய முக்கியமான. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனை எந்த விதத்தில் இந்த அரசு காத்திருக்கிறது? திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் நான் மிக தெளிவாக சொல்லுவேன், இது மக்கள் விரோத செயல்பாடுகளைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஜெயலலிதா, அதாவது அடித்தட்டில் உள்ள மக்கள் பொருளாதார வளர்ச்சியில் பயன்பெற வேண்டுமென்றால் அவர்கள் கல்வியிலும் உடல் நலத்திலும் சிறந்து விளங்குவது இன்றியமையாமை. மதுவை கொடுத்துவிட்டு அவர்களை மதுவை குடிக்க வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து அந்த மதுவின் மூலமாக பணத்தை பறித்து கொண்டு உடல் நலத்தை கேடு செய்துவிட்டு எப்படி அடித்தட்டு மக்களுடைய ஒரு நன்மை பயக்கும் அரசாக இது இருக்க முடியும்? திமுகவிற்கும் இது பொருந்தும். ஏனென்று சொன்னால் இந்த அரசு அந்த பற்றி குறிப்பாக அந்த வரிகள் நீங்க சொல்ற பொருள், நீங்க சொல்ற வாதத்தை ஏற்க முடியுது. ஆனா அது எந்த இடத்துக்காக சொல்றாங்க? நீங்க வழக்கமாக வளர்ச்சின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஜிடிபியை கணக்கில் வச்சுட்டு, தொழில் வளர்ச்சியை கணக்கில் வச்சுட்டு ஒரு பகுதியின் வளர்ச்சியை கணக்கிடுறது சரியில்லை. அதனால் அது ஆரோக்கியமானதல்ல. கல்வி, உடல்நலம் போன்ற சமூக குறியீடுகளில் ஒரு பகுதி எப்படி முன்னேறி இருக்கோ அதை வச்சு தான் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கோட்பாட்டளவில் வேறு யாரோ சொல்வதிலிருந்து இவங்க மாறுபட்டு இந்த விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. நடைமுறையில் இந்த அரசு இந்த சிக்கல்களோட இருக்குங்கிறத நீங்க சுட்டி காட்டுறீங்க. அதாவது இது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. உங்களுடைய வாயிலிருந்து வர்றதை விட ஜெயலலிதா அவருடைய வாயிலிருந்து இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஜிடிபி, தனி மனிதனுடைய முன்னேற்றம், இதை தானே 5 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதைத்தான் இந்த அரசு கவனிக்க தவறியது. 1,57,000 கோடி ரூபாய் புதிதாக வரி போட்ட அரசு இந்த அரசு. இன்றைக்கு 4 லட்சம் கோடி தமிழகத்தினுடைய கடனாக சுமர்ந்து கடன் வாங்கியது இந்த அரசு. எந்த விதத்தில் இந்த அரசு நன்மை கரும்புக்கு விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், நினைத்தார்களா? நான் சொல்றேன், மது என்கிற ஒரு பிரச்சனை உண்மையாக பாதிக்கப்படுவது அடித்தட்டு மக்களை. அது போன்ற பிரச்சனைகளில் இந்த அரசு கவனம் செலுத்தவே இல்லை. இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சது, என்ன இந்த அரசினுடைய நிலைப்பாடு? பாதிக்கப்பட்ட மக்கள், குடிசையில் வாழ்ந்த மக்கள், மழையினால் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களை எந்த வகையில் இந்த அரசு காப்பாற்றியது? எனவே இந்த அரசு 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்லக்கூடிய செய்தி என்பது இவ்வளவு பெரிய அளவிற்கு நமக்கான விமர்சனம் நம் மீது எழுந்திருக்கிறது. இதை துடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா மீண்டும் ஒரு முறை போய் சொல்லுகிறார். அதாவது தமிழக அரசு ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனை காக்கும் அரசுங்கிறத அனைத்து சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசு என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல. உதாரணத்திற்கு அன்றாடங்காட்சியாக வாழுகிற ஏழை மக்களுக்கான உணவு ஆதாரம், குடியிருப்பு ஆதாரம் எதுவும் இந்த அரசு 5 ஆண்டுகள் செய்யவில்லை. தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நாங்கள் வந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் என்று. இதுவரை எதுவும் செய்யவில்லை. ஆனால் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் கூட நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருப்பது இந்த அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமேனால், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவேன் சொன்னார். இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா? மிகை மின் மாநிலமாக மாற்றுவேன். ஒரு மாநிலத்தின் தன்னிலை வளர்ச்சி என்பது என்ன? இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை வாங்கி கூடுதல் விலைக்கு வாங்கி இன்றைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை எடுக்கிறது என்று சொன்னால் இது எப்படி ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக அல்லது மிகை மின் மாநிலமாக மாற்றுவேன் என்று சொன்ன வாக்குறுதி எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்?
கல்வியில் முன்னேற்றத்திற்கு அக்கறை காட்டுவேன். இன்னும் சொல்ல வேண்டுமேனால் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம், இந்த ஆட்சி பொறுப்பேற்ற முதல் 9 மாத காலம் கேட்பாரற்று குப்பை தொட்டியில் தூக்கி போடப்பட்டது. உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு குட்டிய பிறகுதான் கல்வி நிலையில் கூட ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த அரசு வந்தது என்றால் 100க்கு 100 உண்மையை மறைத்து பேசுகிற ஒரு முதலமைச்சராக தான் சட்டமன்றத்தில் தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. அருமை சகோதரர் பாலு வழக்கறிஞர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் அடைய வேண்டுமையால் மது ஒழிக்கப்பட வேண்டும், அந்த ரெண்டும் திராவிட முன்னேற்றமும் அதிமுகவும் செய்தது என்பது போல ஒரு முதலமைச்சர் கருத்துக்கு நீங்கள் கருத்து கேட்கப்படால் வழக்கம் போலவே திமுகவையும் சேர்ந்து சாடுவது என்பதோ அது ஒட்டிய கருத்தை சொல்லுவது என்பதோ அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிலவுகிற நிலைமை அதை தான் சகோதரன் பொறுத்தவரை மதுவிலக்கை பற்றி பல முறை நீங்களும் பேசியிருக்கீர்கள், தோழரும் பேசியிருக்கிறார், திமுக நிலைப்பாடும் பேசியிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற கருப்பொருள் மையப்பொருள் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற அரசாக இந்த அரசு விளங்குகிறது என்று சொல்லுகிற கருத்தை ஒட்டி எழுந்த காரணத்தால் தான் நான் இந்த கருத்தை கூடுதலாக ஒரு சேர்த்துக் கொண்ட ரகசியமும் தெரியவில்லை, அவசியமும் தெரியவில்லை. இன்றைய நாளிதழிலே இன்னொரு செய்தி இருக்கு, மதுவிலக்கு தொடர்பாக பேசுவதற்கான தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை என்று மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் சொன்னாங்க. அது ஒரு செய்தி இருக்கு, நிச்சயமாக அது வரட்டும். ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நான் ஆட்சி பொறுப்பேற்றால் 60 வயதை கடந்து இலவச பஸ் பாஸ் ஒருவருக்கு உண்டா? நான் சொன்னதை நிறைவேற்றியிருக்கேன் என்று சொல்லலாமா? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ரேஷன் அட்டை, குடும்ப அட்டை 5 வருஷமா வெறும் பேப்பர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இது எப்படி ஒரு தன்னிறைவு பெற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனை காக்கிற அரசாக இருக்கும் என்பதுதான். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசு என்பது மக்கள் விரோத அரசு என்று முடிவாகிவிட்டது. இன்னொரு அரசு வர வேண்டும் என்று சொன்னால் அதுவும் இதுபோன்ற ஒரு மக்கள் விரோத அரசாக, இன்னும் சொல்ல போனால் மதுவினுடைய பிரச்சனையை சகோதரர்கள் சொல்லுகிறார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். மதுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதுவரையில் இருந்த கொள்கை என்ன? 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இதே நிலைதான் நீடித்தது. இன்னொன்று ஜெயலலிதா சொன்னதுல இந்த பகுதியை நிறைவு செய்யணும். ஜெயலலிதா சொன்னதுல ஒரு விஷயம் இருக்குது, தன் நலன் மக்கள் நலனை விட குடும்ப நலனை பெரிதாக கொண்டிருப்பவர்கள் மீண்டும் ஆட்சி செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்றார். அதற்கு வழிவிட்டு விடக் கூடாது. மக்கள் நலன் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான அணிதான் தமிழகத்தில் எல்லா நிலைகளிலும் எங்கள் தளபதி கலவர உரிமைகளை வழங்கும். நான் ஆட்சியின் மீது குற்றம் சுமத்தும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை சாடுவது ஏன்னு கேட்டார். தற்போதைய சூழல்ல சட்டப்பேரவை தேர்தல் நடந்தால் திமுக அதிமுகவுக்கு சம பலம் இருக்கும் அப்படின்னு பேராசிரியர் ராஜநாயகத்தின் மக்கள் ஆய்வுக்குழு கருத்து கணிப்பு நடத்தியிருந்ததுலேருந்து முடிவுகளை வெளியிட்டிருக்குது. போலி கருத்து கணிப்புகள் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் நேற்று அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த கருத்து கணிப்புக்கு உங்களுடைய உணர்வு என்ன? டாக்டருடைய அறிக்கைக்கு உங்களுடைய உணர்வு என்ன? கருத்து கணிப்பில் அதிமுக திமுக சமநிலையில் இருப்பதாக தெய்வனாகவும் சொல்லியிருப்பதாக நீங்கள் சொல்லுவதே 2% வாக்கு வங்கி திமுகவுக்கு அதிகரிக்கிறது என்பது உங்கள் கையிலும் என் கையில் இருக்கிற ஒரு செய்தித்தாளே ஆதார். சமநிலை என்று சொல்லியிருக்கிறார். கட்சின்னு வரும்போது 2 சமநிலையில இருக்குது. 37.7 அது கூட்டணின்னு உத்தேசமான கூட்டணி. உத்தேசமாக அவங்க யாரோ ஒரு சில கட்சிகள் உங்க நம்பிக்கையில 37ன்னு அவங்க சொல்றாங்க. ஆக எது எப்படியாக இருந்தாலும் ஆளுகிற அதிமுக தரப்பை விட 2% வாக்கு வங்கிகளை திமுக கூட்டணி பெற்றிருப்பது, அது திமுகவுடைய சார்புகள் பெற்றிருப்பது என்பது இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை மாற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்தியாக தான் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் கருத்து கணிப்பு முழுமையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கம், சாதகமாக வந்தால் ஏற்றுக்கொள்வது, பாதகமாக வந்தால் விமர்சிப்பது என்ற ஒரு போக்குக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை உட்படுத்த முடியாது. எங்கள் தலைவர் கலைஞரோ சட்டமன்ற தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினோ மக்களுடைய மனநிலைக்கேற்ப ஏற்படுகிற கருத்து கணிப்புகளை என்பது ஒரு வகையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக தான் திராவிட முன்னேற்றம் கருதுகிறது. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல மக்களுடைய கருத்து ஓட்டத்தை மாறி ஏதோ ஒரு திணிப்பின் மூலம் என்று சொல்லுவது என்பது தன்னுடைய வாக்கு வங்கி குறைந்து விட்டதை போல் அவர்கள் காட்டுகிறார்களோ என்ற ஒரு மனநிலையில் சொல்லியிருப்பார்களா என்பது அவர்களுடைய மனநிலையை ஒத்த ஒரு கருத்து. ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த ஆட்சி அறவே கூடாது என்று கருதுகிற மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்பதுடைய வெளிப்பாடு நம்பத்தகுந்த இயக்கம் திமுக, அடுத்த ஆட்சி ஆளக்கூடிய இயக்கம் திமுக, மக்கள் மத்தியில் பரவலான அமைப்புடைய இயக்கம் திமுக என்பதை இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டிருப்பதாக தான் நாங்கள் உணர்கிறோம். நீங்க எந்த அடிப்படையில் இது போலி கருத்து கணிப்போ அப்படின்னு சொல்றீங்க, அது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வி. நீங்க அந்த கருத்து கணிப்புல ஒரு பகுதி மட்டும் இந்த ஆட்சி தோற்று போகும்னு மட்டும் சொல்லியிருந்தா நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அந்த கருத்து கணிப்பை? என்ன பொருள் இல்லை, அதாவது தேர்தல் கால பித்தலாட்டங்கள் நிறைய அரசியல் இயக்கங்கள் செய்யும்.
அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கருத்து கணிப்பு. அடிப்படையாக இந்த கருத்து கணிப்பு சதவிகிதம், திமுக வெற்றி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். நண்பர் அவர்கள் சொல்கிறாரு, சகோதரர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கருத்து கணிப்பை அப்படியே பார்ப்பது எங்களுடைய இதுன்னா, எதுக்கு தினகரன் அலுவலகத்தை அடித்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கொன்னீங்க? அதையும் ஒரு கருத்து கணிப்பாக எடுத்திருந்தா இன்றைக்கு அங்கே மதுரையில் நடந்த அந்த சம்பவம் என்பது நடந்திருக்காது. அதை நீங்கள் பார்த்த விதம் என்பது யாருமே பார்க்கக்கூடாத விதம். ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு சுபாவம், முடிச்சிடறேன். அரங்கத்தை ஒட்டி மைய கருத்து ஏதோ அதை பற்றி முழுமையாக விவாதிக்க வேண்டும், செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற மனநிலைக்கு இயற்கையாக உட்பட்டவன் நான். இது கருத்து கணிப்பு ஐயாவுடைய கருத்து என்று கருத்து கருத்து கணிப்பை காரணம் காட்டி தினகரனை எரித்தார்கள் என்ற ஒரு சம்பவம் அல்லவா, அது செய்தி அல்லவா? தமிழ்நாட்டில் அது நடக்கவில்லையா? தயவு செய்து நான் கருத்து கணிப்பு தொடர்பில்லாத ஒரு விஷயமாக இருந்தால் நான் பேசுவது தவறு என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதே தெய்வநாயகம் திமுக தோற்கும் என்று சொன்னபோது நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்? என்னுடைய தாழ்மையான இன்னொரு கருத்து மிக தெளிவானது. இந்த மக்கள் இயக்கம் என்பது யார்? அதனுடைய பொறுப்பாளர்கள் மக்கள் ஆய்வுக்குழு, மக்கள் ஆய்வகம். அந்த மக்கள் ஆய்வகத்தினுடைய தலைவர் யார்? செயலாளர் யார்? உறுப்பினர்கள் யார்? அவர்களுக்கான நிதி ஆதாரம் என்ன? இந்த கணக்கெடுப்பு செல்வதற்காக சென்றார்களே, இவர்கள் செல்வதற்கான பேருந்து கட்டணத்தை யார் கொடுத்தார்கள்? விடுதியில் தங்குவதற்கான கட்டணத்தை யார் கொடுத்தார்கள்? உணவருந்துவதற்கான கட்டணத்தை யார் கொடுத்தார்கள்? தயாரிக்கப்பட்ட கேள்விகள் யார் தயாரித்தார்கள்? அந்த கேள்விகள் தயாரிக்கப்படுவதற்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்தார்களா என்று முதலில் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ராஜநாயகம் அவர்கள் லயோலா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அங்கே இந்த மக்கள் ஆய்வகத்தை உருவாக்கி படிக்கக்கூடிய மாணவர்களை பயன்படுத்தி அப்பொழுது கருக்கெடுப்பு நடத்தினார். அது பெருமளவில் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, விவாதிக்கப்பட்டதாக, அந்த கருத்து கணிப்பினுடைய மையப்பொருளை வைத்து அரசியல் யூகங்கள் வகுக்கப்பட்டது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு லயோலா கல்லூரியிலிருந்து வெளியே வந்து ஒரு தனி நபராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜநாயகம் அவர்கள் இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய என்பது கருத்து கணிப்பாக எனக்கு தெரியவில்லை. இது ஜோதிட கணிப்பு. இரண்டு நடந்திருக்க வேண்டும் இந்த விஷயத்தில். ஒன்று, அறையில் உட்கார்ந்து இதற்கு முன்பு எடுத்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு இது போன்ற கருத்து கணிப்பு நடத்தக்கூடியவர்கள் உட்கார்ந்த இடத்தில் புதிதாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தியதாக ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்க முடியும். ஒன்று அப்படி நடந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் யாராவது ஒரு இயக்கம் அவர்களுக்கு பணம் கொடுத்து, இயக்கம் என்று கூட நான் சொல்லவில்லை, மற்ற வெளிப்புறங்களில் இருந்து வரக்கூடிய நிதியை பெற்று அதன் மூலமாக மட்டும்தான் இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்க முடியும். இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு யார் அதிகமாக வாங்கினார்கள், குறைவாக வாங்கினார்கள், அதை அடுத்து நான் பேசுறேன். ஆனால் அதற்கு முன்பு மிக மையப்பொருளாக விவாதிக்க வேண்டியது இது போன்ற கருத்து கணிப்பை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது, இதற்கு எப்படி ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. நீங்க சொல்றதுல முதல் பகுதி வந்து விவாதத்துக்குரிய நியாயமான பகுதியாக உணர்றேன். இரண்டாவது பகுதி நீங்க வந்து கருத்து கணிப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நிச்சயமா உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. கருத்து கணிப்புங்கிற இதை வந்து அந்த ஒரு மெத்தடாலஜியை இங்க வந்து பித்தலாட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க, அரசியல் மோசடிகளுக்கு பயன்படுத்துறாங்க விளக்க முடியும். என்னால அது வந்து எப்படி இது மோசடி என்பதை என்னால் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் இதே ராஜநாயகம் அவர்கள் தான் 29/8/2015 ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார். அந்த கருத்து கணிப்புல ஸ்டாலினுக்கு 27%, கலைஞருக்கு 21% ஆதரவு இருக்கிறது என்று 48% தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு 33ஆக குறைந்திருக்கிறது என்பதை ராஜநாயகம் அவர்கள் சொல்லி இருக்கணும். ஆனால் அதை சொல்ல தவறிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். இதே விவரத்தை முன்பு ராஜநாயகம் எடுத்த கணக்கு கணிப்பு என்னட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 11% ஆதரவு இருக்கிறது 29/8/2015 சொல்றார். இன்றைக்கு 3.2% என்று சொல்றார். அதாவது எந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்பிருந்த நிலையை விட உயர்ந்து கொண்டிருக்கிறது? இயற்கையா 2% கூட போயிருக்கலாம், இல்லை 11% என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய பலத்தை குறைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலத்தை உயர்த்துவதற்கு மற்ற மக்கள் நல கூட்டணி, மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏத்தி அதன் மூலமாக இது வந்து என்னன்னா அடுத்து கூட்டணி அமைப்பதற்கு மற்ற அரசியல் கட்சிகளை சமாதானப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, மிகப்பெரிய உள்நோக்கம் இதில் இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கருத்து கணிப்பை ஒட்டிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ என்று கருதுகிற இயக்கம் அல்ல. அதில் முதலில் நான் தெளிவாக தோழருக்கும் சரி மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதே கருத்து கணிப்பில் பாராளுமன்ற தேர்தலின் போதெல்லாம் திமுகவை
குறைவான வாக்கு சதவீதம் உண்டு என்று சொன்ன பொழுது கூட ஏற்றுக்கொண்டு அதன்படியே தேர்தலையும் சந்தித்தவர்கள் தான் நாங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அதிமுக வெற்றி பெறும், டெல்லியில் இவர்தான் முதலமைச்சர் என்று அறுதியிட்டு சொன்ன போது கூட அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மாறி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 20-22 இடங்களும் அவர்களுக்கு 13-14 இடங்களும் பெற்ற சம்பவங்களும் உண்டு. ஆனால் சகோதரர் சொன்னதை போல ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் வாக்கு சதவீதம் இவ்வளவு இருந்தது, இப்பொழுது அதிகரித்து விட்டது என்று சொல்வாரே. ஆனால் நிகழ்கால சர்வே தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், எந்தெந்த கட்சிக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது, நமக்கனாமை திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் தளபதி போய் வந்ததற்கு பிறகு எப்படி இது வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்ற தகவலை தான் அக்டோபர் மாதம் என்ன ஜனவரி மாதம் என்ன என்ற பிரித்து போட்டு தன் ஆய்வில் சொல்லியிருக்கிறார். நமக்கனாமை திட்டத்துல தளபதி அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட மக்களுடைய நம்பிக்கையை பெறவில்லை. இன்னொன்று நான் சொல்றேன், இது போன்ற கருத்து கணிப்புகள் இது போன்ற தகவல்கள் வெளிவருகின்ற பொழுது எல்லா அரசியல் இயக்கங்களும் அதை பார்த்து ஆய்வு செய்து செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் செல்கிறோம். தமிழ்நாட்டில் 5,70,00,000 வாக்காளர்கள், 5,70,00,000 வாக்காளர்களை இவர்கள் ஏதோ ஒரு அறையிலே உட்கார்ந்து கொண்டு 5,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்திவிட்டு தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் இவங்களா போறது. சரி, கருத்து கணிப்பு கூட வேண்டாம். அதிமுகவுக்கு அடுத்து மாற்று ஆளுங்கட்சி திமுக என்பது ஐயப்பாடு உண்டா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த அதிமுகவுக்கு அடுத்து ஆளுங்கட்சி திமுக என்பது ஐயப்பாடு இல்ல. நான் இன்னொரு செய்தி, கருத்து கணிப்பு கூட இன்னும் எங்களுக்கு 20% ரெண்டு விஷயத்தை சொல்றேன். ஒன்று, கருத்து கணிப்பு உங்களுக்கு சாதகமாயிடுச்சு. இல்ல, அததான் சொல்ல வரல. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையும் ஏற்றுக்கொண்டவர்களாங்க. இல்ல, இன்னொரு செய்தி, இப்பொழுது மக்களின் மனநிலையை வெளிப்படுத்தி இன்றைக்கு உள்நோக்கம்னு சொல்லும் பொழுது தேர்தல் என்பது இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்திற்குள் நடக்கக்கூடிய 2 மிக முக்கியமான விஷயங்கள். கருத்து கணிப்பினுடைய அடிப்படை விஷயங்களை கேள்வி கேட்கிறத நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது நீங்க வந்து சாம்பிள் எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 5,000 பேர், 10,000 பேர். உண்மையான கருத்து கணிப்பாக இருந்தால் அது தொடர்பாக விவாதிக்க வேண்டியது. இது அதுவே அல்ல. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக 2 மிக முக்கியமான நிகழ்வுகள், அந்த கேள்வி இதில் இடம்பெற்றிருந்தால் உண்மையே ராஜநாயகம் அவர்களை நான் பாராட்டுவேன். ஒன்று, 2G வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் நீங்கள் வாக்களிப்பீர்களா? இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கில், சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று இந்த 2 கேள்விகளை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வைத்திருந்தால் இது ஒரு நடுநிலையான கருத்து கணிப்பு என்று நான் ஏற்றுக்கொள்வேன். தற்போதைய சூழலில் சட்டப்பேரவை 2G மேல தண்டனை கிடைத்தால் வாக்களிப்பாங்க கேட்ட அதே ராஜநாயகம் மக்களிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் நக்கல் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்களே, வழக்கு விசாரணை முடிவு தண்டனை கொடுத்தால் வாக்களிப்பா விவாதம் என்பது தயவு செய்து சொல்கிறேன், அரசியல் லாபடி பார்க்கக்கூடிய ஒரு அரங்காக இல்லாமல் கருத்து கணிப்பு மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்திருக்கிறது என்பதில் உங்கள் மாற்று ஒன்று. அப்படி ஒருவேளை திமுகவை குற்றம் சொல்லுவீர்களே, ஆனால் அதிமுகவுக்கு அடுத்து ஆளுகிற தரப்பு திமுகவுக்கு இல்லை என்று சொல்லி உங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து அப்படி இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்திலாவது வெற்றி பெற்று, ஒரு இடத்தில் வெற்றி அப்படி இருந்தால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாகவாவது மாறி இருக்கு. இந்த நாட்டில் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்த அரசியல் வலிமை, அரசியல் இடம் இதுவரையில் இருந்தது இது கிடையாது. முறித்த இயக்கம் பாட்டாளி மக்கள் இந்த கருத்து கணிப்பு கடந்த ஓராண்டு காலத்துல அந்த வரைபடம் வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கறதை ஏதாவது ஒரு காரணம், ஒரு அடிப்படையாக மக்கள் பிரச்சனையை மையமாக எடுத்து வைத்து போராடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகளை ஒரு அரசியல் விமர்சித்த ஒரு இயக்கம், ஒரு மதுவிற்கு எதிராக போராடியது. இன்னைக்கு பாத்துங்க, நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு குறுக்கோளை பற்றி விவாதிக்க கூடியது அல்ல இது. மக்களுடைய ஆதரவு என்ன, அவர்கள் தந்திருக்கிற புள்ளிவிவரங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன. டாக்டர் ராமதாசனுடைய பல அறிக்கைகள்ல பல பேச்சுக்கள்ல வெளிப்பட்ட விஷயங்கள் தான் நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும். பல முறை நாமே கூட பல முறை பேசி நீங்க அவர் உங்ககிட்ட கேக்குறாரு, அதாவது அதிமுகவுக்கு மாற்று திமுக தாங்கிறதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட அதைத்தான் வந்து இந்த கருத்து கணிப்பு வேறு இந்த கருத்து கணிப்பு எண்ணிக்கையில வெளிப்படுத்துது. அதிமுக செல்வாக்கு குறையுது, நீங்க சொல்ற மாதிரி இப்பொழுதும் மற்ற கட்சிகளுடைய வாக்குகளும் திமுக. இப்பொழுதும் சொல்லுகிறேன், இவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த 2 விஷயம் தான் நடைமுறையில் சாத்தியக்கூறா. 2 விஷயம் தான். இன்னொரு மிக முக்கியமானது, இது கருத்து கணிப்பாக எடுத்துக்கொண்டு விவாதித்தோம்னா 2 முக்கியமானது.
மிக முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனை 2 சொல்றாங்க. ஊழலும் ஊழல், மதுவிலக்கு. மதுவிலக்கு. இந்த இரண்டிலும் இந்த இயக்கம் எந்த விதத்தில் விலகி இருக்கிறது? தலைமை எப்படி இருக்கிறது? இல்ல, அதுலயே இல்ல, கீழே. அதுல இல்ல, அவரை பார்க்கின்ற பொழுது அதுலயே இல்ல, இல்ல, தலைமை தாங்குகிற தகுதி யாருக்கு உண்டு என்பதை கருத்து அதுலயே விளக்கம் இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல. அதுல விளக்கம் இல்ல, இல்ல, இல்ல. அதுதான் சூட்சமம். அந்த மக்கள் வந்து உடனே சொல்றாங்க. இல்ல, மக்கள் சொல்லல. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் சொல்லல. அதை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு பிரிவை, ஒரு பகுதியை அவராக அதில் இன்னொன்னு சேர்த்து தலைமை அல்ல. இல்ல இல்ல இது எப்பொழுது கடந்த எந்த கட்சி வந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்க்காது அப்படின்னு சொல்லி 56% பேர் சொல்றதாக அவர் உடனே சொல்றாரு. இல்ல இல்ல இப்பொழுது சொல்லுங்க. ரெண்டு சொல்றேன். இப்பொழுது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம். நான் ஒரே ஒரு சின்ன செய்தி. எந்த கட்சி வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது. திமுக வந்தால் முதல் கையெழுத்து சொல்லிட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போடுவோம். அது நீங்க இரண்டாவதா சொன்னீங்க. இரண்டாவது கையெழுத்தா வேணா வச்சீங்க. முதல் கையெழுத்து போடுவதாக சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரே நாள்ல ஒரு கையெழுத்தை போட்டால் இந்த மதுவை தமிழகத்தில் இருந்து ஒழிக்க முடியாதா? இது ராஜநாயகம் அவர்களுக்கு தெரியாதா? இன்னொன்று, இது எப்படி இது ஒரு கருத்து கணிப்பாக இருக்க முடியும்? ஒரு அரசியலை தெரிந்து கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய செய்தி. அதாவது இந்த எப்படி ஒரு கருத்து புள்ளி விவரத்தில் தேவையா? இல்ல, நான் இந்த புள்ளி விவரத்தில் தலைமை தாங்குவதற்கு தகுதியுடையவர் யார் என்ற கணக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறது. இல்ல, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அதிமுகவுக்கு மாற்றாக தலைமை தாங்குவதற்கு தகுதியுடைய நபர் யார் என்று கருத்து உள்வாங்கி இந்த கருத்து பலமுறை விவாதிச்சிருக்கோம். இந்த கருத்து கணிப்போட இன்னொரு செய்தி, இந்த காலகட்டத்தில் கடந்த காலங்களில் எப்படி இருந்தது என்றால், அதிமுக ஆட்சி என்றால் எல்லா அரசியல் இயக்கங்களும் அறிவாலயத்தில் இந்த நேரம் உட்கார்ந்திருக்கணும். இன்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது மற்ற இயக்கங்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கான மாற்று இடத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. விஜயகாந்த் கூட இன்றைக்கு 2G வழக்கு என்ன தீர்ப்பு வருது காத்திருப்போம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் கூட அந்த இடத்தில் அவரோடு சேரலாமா என்று சொல்லுகிற பொழுது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை. இந்த நேரத்தில் உங்கள் பார்வை அதுவாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கு மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தோடு பிற இயக்கங்களுடைய சேர்ந்தோ ஆட்சி அமைப்பதற்குரிய முழு அதிகார கட்டமைப்பு உள்ள இயக்கம். அது ஒரு காலத்தில் இல்ல கடந்த தேர்தல் முடிவுகளே. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்பார்ப்பை காட்டுகிறதே தவிர அதனால் அவர்களுடைய புள்ளி விவரத்தையோ வாக்கு சதவீதம் அதிகரித்துக் கொண்டதாக ஒரே ஒரு செய்தி. எங்களை என்ன சொல்றீங்கன்னா, திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து பேசுறீங்கன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு அவர்கள் பார்த்தால் கண் விழித்தால் எதிரிலே தெரியக்கூடிய ஒரு இயக்கமாக பாமக இருப்பதற்கு காரணம், இவர்களுடைய அந்த இடத்திலிருந்து அகற்றியது பாமக. இவர்கள் அடுத்து நாம் தான் என்று சொல்லக்கூடிய அந்த மாய பிம்பத்தை உடைத்தெறிந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த அரசியல் அணுகுமுறை இதுவரையில் 50 ஆண்டு காலம் 2 இயக்கங்கள் தமிழ்நாட்டு மட்டும் ஆண்டு கொண்டிருந்ததை மாற்ற வேண்டும் என்ற சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இறுதியான கருத்து நான் கேட்கிற கேள்வி கேட்கல. அவர் சொன்னதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியாலும் இதுவரை முடிந்ததில்லை. தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்ற அதிமுக என்று சொல்லப்பட்ட அந்த கட்சியாலும் இதுவரை முடிந்ததில்லை. தேர்தல் என்பது வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும். அதை என்றைக்கு இழக்காத இயக்கம் திமுக. சகோதரர் சொல்வதை போல திமுகவை அப்புறப்படுத்துகிற சக்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு என்பதெல்லாம் தமிழக அரசியல் நிலவரத்தில் எடுபடாத விஷயங்கள். அது நடக்காது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.